ஸோ இப்போ இந்த வண்டி 49 ஹெச்பி லோடு எப்படி போடுதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது. சரிங்களா? இதான் ஃபஸ்ட்டு பாக்கெட் போடுது. வண்டி நானும் ஓட்டி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. இந்த வண்டி தான் ப்ரெஷர் செக் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ ஒரு 49 ஹெச்பி வண்டி, ஃப்ரண்ட் பாக்கெட்லாம் கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரேட்டரு இவர் வந்து நல்லா தான் இருக்கார். இவரே ஓனரு, இவரே ஆப்ரேட்டரு இந்த வண்டிக்கு. வண்டியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வந்து ஒரு மாதிரி வேலை நல்லா செய்யணும், அதே போல் மைலேஜும் வரணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது போல் காசும் கம்மி தான் அந்த வண்டி. காசுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஜினோட ஹெச்பி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்பீடு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஸ்பீடு இருக்குது, அந்தளவுக்கு லோடு எடுக்குமா அப்படின்னாக்கா கொஞ்சம் வரும். இன்ஜின் கொஞ்சம் லைட்டாக டம்மி, அதாவது கொஞ்சம் தம் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதே பார்த்திங்கனாக்கா 74 ஹெச்பி ஹார்ஸ் பவர் வந்து சூப்பராக தம் பிடிக்கும். ஆனாலும் பரவாயில்லைங்க. இந்த நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சுத்தமாக லோடு எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு. 2023 வண்டியே இப்போ சர்வீஸுக்கு வந்திருக்குன்னா பார்த்துங்க அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகி. ஸோ இது இன்னும் 2 வருஷம் அந்த மாதிரி கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு மாதிரி போரு, அந்த இன்ஜினோட போரு அது பார்த்தீங்கன்னாக்கா வீக் ஆகிடும். அதே போல் டியூப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சைஸ்லாம் சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? எத்தனை பக்கெட்டில் ஸ்பீடாக போடுறாருன்னு பாருங்கள். இவர் மேக்ஸிமம் 2500 3000 தான் டீசல் ஒரு நாளைக்கு போடுறாரு. குறைஞ்சபட்சம் 8.5 மணி நேரத்துலேருந்து 9 அந்த மாதிரி ஓட்டிடுறாரு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் இருக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கம்பல்சரி ஓட்டிடுவாங்க இவங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியான பற்றி நம்ம பார்க்கலாம். கேட்டு, ஜேசிபி 3DX ப்ளஸ்ஸு, 74 ஹெச்பி ஹார்ஸ் பவரு, ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ கேட்டு செம்மையான பவரு, நல்ல ஆக்சிலு, நல்ல மாடலும் கிடைக்கும். இதுக்கு நல்ல பொருள் கிடைக்கும், அதுக்கு கொஞ்சம் கம்பெனி பொருள் மட்டும் கிடைக்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வண்டி லோடு ஃபுல்லாகிடுச்சு லாரியில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம், நல்லா ஸ்பீடாக தான் தூக்குது லோடு, ஃபுல் லோடில். இப்போ பாருங்கள், இந்த வண்டியோட டிஸ்பிளேயில் நம்ம பார்க்கலாம். கிளட்ச் மீட்டரில், அதாவது எவ்வளோ கிளஸ்டர் மீட்டரில் எவ்வளோ வந்து ஆர்பிஎம் நம்ம வைக்கிறோம், அதாவது லோடு எடுக்கும்போது எவ்வளோ குறையுதா இல்லை ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஒரு மாதிரி கிளாரிஃபை புரியும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 3.5 நிமிஷத்தில் இந்த லோடை போட்டுருது. அதாவது 3:40 போட்டுருச்சு. 3.5 நிமிஷத்தில் லோடு ஃபுல்லாகிடுச்சு. அதே போல் லோடு பிடிக்கும் போதும் நல்லா தான் பிடிக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நீங்கள் இப்போது உள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் மீட்டரை காட்டுறேன். ஸோ நான் 1500 ஆர்பிஎம்மாக செட் பண்ணிடுறேன். இதில் செட் பண்ணிவிட்டு, ஆனால் ஒரு மாதிரி வீடியோ ஆடுது, என்னால் கரெக்டாக அதை நேராக எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ நான் கரெக்டாக போடுறேன். நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாக்கா 100-150 கிட்டத்தட்ட குறையிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ கீர் பாக்ஸு ப்ளஸ் ஹைட்ராலிக் வேலை செய்யும்போது இப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது ஆக்சுவலாக புது வண்டி தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோ பாருங்கள். இப்போ லோடு எடுக்கிறாரு. ஸோ பாருங்கள், 1500 நான் ஃபிட் பண்ணிட்டேன் 1500 ஆர்பிஎம்க்கு. ஸோ அங்கே பாருங்கள் 100 குறையுது. ஸோ ஆக்சுவலாக ஆடுறதுனால உங்களுக்கு சரியாக தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் 100 குறையுது பாருங்கள். இப்போ கரெக்டாக இருக்கா? 100 குறையும். அதே போல் ஒரு தடவை 150 குறையும். அதே போல் 5 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். டக்குன்னு நீங்கள் லோடு